நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற புதிய ரத்தம், புதிய பதவி, புதிய உற்சாகம். இளைஞர் நடுவு செயலாளர் மரியாதைக்குரிய விஜய பிரபாகர் அவர்கள் ஒரு உரையாற்றம். இப்போது கழகத்துடைய இளைஞரணி சார்பாக மகேந்திரன் அவர்களும் பாலமுருகன் அவர்களும் நல்லத்தம்பி அவர்களும் ஆனந்த் அவர்களும் இருப்பா விஜய பிரபாகருக்கு வீரவாளை வழங்குகிறார்கள். அடுத்தபடியாக பிள்ளைகளை கிருஷ்ணா கொஞ்ச நேரம் கம்முனு உட்காரு. கிருஷ்ணா ஏன் அப்படி பண்றீங்க? கூப்பிடுறோன்னு சொல்றோம்ல. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் 19வது செயற்குழு பொதுக்குழு. இதில் கேப்டன் ஸ்டைல்லே நான் எப்பயுமே பேசுகிற மாதிரி நான் ஆரம்பிக்கிறேன். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, பொதுமக்களே மற்றும் என் உயிரில் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொல்லின் சொந்தக்காரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும். இது நான் சொல்ல பெருமை அடைகிறேன், சந்தோஷப்படுறேன். உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா? நான் எப்பயுமே நான் பேசுற மாதிரி தான். எனக்கு கேப்டன் மகன் என்பதே எனக்கு ஒரு பெரிய பதவி, அதுவே எனக்கு பெரிய பொறுப்பு. நீங்க எல்லாருமே லவ் யூ டூ. காஞ்சிபுரத்திலிருந்து போன விழுப்புரம் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு 2018 இருந்து அரசியல் மேலே நிறைய இடத்துல நான் பேசியிருந்தேன். இவ்வளோ இடத்துல எல்லா மாவட்ட செயலர் நிர்வாகிகளும் என்னை நீங்க தம்பியா நீங்க கூப்பிட்டுருக்கீங்க. உங்கள் கூட நான் வந்து கலந்துருக்கேன். இன்னைக்கு உங்களோட வேண்டுகோள் எல்லா சீனியர் மாவட்ட செயலாளர்களும் எல்லாருமே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பதவி கொடுக்கணும்ட்டு. உங்கள் அன்பு கட்டளைக்காக நம்ம பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நம்ம அண்ணியார் எனக்கு நேற்று ராத்திரி வரைக்கும் நான் அதை பற்றி எங்கள் அம்மா கிட்ட பேசவே இல்லை. அவங்களும் என்கிட்ட இதை பற்றி பேசவே இல்லை. நான் பாட்டு ஜாலியாக நான் பாட்டு இருந்தேன். நான் வெளியே வருவேன். அவங்க பாட்டு கட்சி வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலையில கூப்பிட்டு தான் சொன்னாங்க இளைஞர் அணி செயலாளராக உனக்கு நான் பொறுப்பு தரேன்ட்டு. எப்பயும் போல சொல்ற மாதிரி தான்
எதுக்கும் நோ சொல்ல மாட்டேன், எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஏன்னா கேப்டனோட ரத்தம் எனக்குள்ளேயே இருக்கு. அதனால நீங்க எப்போ எவ்வளோ பெரிய பதவி எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்தாலும் அதை சிரித்த முகத்துடன் கேப்டன் புன்னகை மாதிரி நான் தைரியமா எடுத்து நான் செய்வேன். அதே மாதிரி இளைஞரணி செயலர் இருக்கும்போது முதல்ல நம்ம கட்சி ஆரம்பிக்கும் இளைஞரணி செயலர் நம்ம அண்ணன் எல்கே சுதீஷ் அவர்கள் பொறுப்பேற்றிருந்தாங்க. அவங்களும் பிறகு நல்ல தம்பி அண்ணன் இந்த இவ்வளவு நாள் இந்த அணிக்காக பொறுப்பேற்றுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நான் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருந்தேன். அப்போ எல்கேஎஸ் அண்ணன் சொன்னார், நீ முதல்ல எல்லோ ஷர்ட் பிளாக் பேண்ட் போடணும், அதுதான் இளைஞர் அன்னைக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு. நான் வண்டியில ஏறிட்டேன். ரன்னிங்லே ஃபோன் பண்ணி ஒரு சட்டை ஒரு பேண்ட் வாங்கி ரன்னிங்லே வண்டியிலே ட்ரெஸ் மாற்றி தருமபுரி ஹோட்டல்ல இருக்கும்போது ஒயிட் அண்ட் ஒயிட்ல வண்டிக்குள்ள ஏறினேன். வெளியே மண்டபத்துக்கு வெளியே மஞ்சளும் கருப்பும் போட்டு இறங்கினேன். மாமா எப்படிரா அப்படின்னாரு. அதெல்லாம் அப்படிதான், வாங்க போலாம் அப்படின்னா. இந்த வேகம் எனக்குள்ள இருந்தா அதே வேகம் கடக்கோடி தொண்டர்களுக்கும் அந்த வேகம் இருக்கணும். இப்போ இளைஞர் அணி அப்படின்னு இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம சிவகுழந்தை சொன்ன மாதிரி கேப்டன் இல்லாமல் இந்த செயற்குழு பொதுக்குழு இருக்கும்போது எல்லாருக்கும் அந்த வருத்தம் இருக்கு. எப்பயுமே ஒன்று சொல்லுவாங்க, இரண்டாவது மகன் தந்தைக்கு முதல் மகன் தாய்க்குன்னு. ஷம்மு சினிமா நடிக்கிறத கேப்டன் பார்த்துட்டாரு. ஆனா இந்த விஜயபிரபாகரன் பொறுப்பேற்ற தாய் மூலியமா தான் இருக்கணும் அப்படின்காக தான் இது எங்க அம்மா மூலியமா இந்த பொறுப்பை நான் ஏற்றிருக்கேன் நான் நினைக்கிறேன். அது உண்மையிலே எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். கேப்டன் இல்லை அப்படின்னு வருத்தம் நம்ம கூட இருந்தாலும் கேப்டனோட லட்சியத்தை நம்ம எல்லாரும் வெல்வது நிச்சயம். அதுதான் நம்மளுக்கு அவளுக்கு நம்ம கொடுக்க போற ஒரு பரிசு. இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 20 வருஷம் ஆச்சு இந்த கட்சி ஆரம்பிச்சு. இன்னைக்கு பல கட்சிகள் உள்ள வந்திருக்காங்க. இன்னைக்கு எல்லாருமே புது புது தலைவர்கள் இளைஞர்கள் வரும்போது இன்னைக்கு நம்மளோட பவர் என்ன அப்படின்னு நமக்கான காலமும் இதுதான். இன்னைக்கு நான் ஒன்றும் ஒரு நடிகர் இல்லை. நான் எத்தனையோ எனக்கு ஆசைகள் நான் முன்னாடி சொன்னதான், அது எல்லாமே நான் ஓரமாக வச்சுட்டு இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கிறேன். அப்படின்னா நம்ம பாஸ்ட்டை பற்றி பேசியாச்சு. இந்த இதுக்கு நம்ம கட்சி எப்படிலாம் மக்களுக்கு செஞ்சிருக்கு, என்னெல்லாம் உழைச்சிருக்குன்னு பாஸ்ட் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இனிமேல் நம்ம பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சரை பற்றி தான் நம்ம பேசணும். அதுக்கு என்ன வேலையோ அதுக்கான நோக்கம் அதுக்கான பயணம் தான் இருக்கணும். இனி ஒரு வருஷம் தேர்தல் இருக்கு. போன செயற்குழு பொதுக்குழுல கேப்டன் இருக்கும்போது அந்நியார் பொதுச் செயலர் பதவி கொடுக்கும்போது நம்ம அந்நியார் சொன்னாங்க, இது மலர் கிரீடம் இல்ல முள் கிரீடம்ன்ட்டு. இளைஞர்கள் நம்ம எல்லாரும் இங்க இருந்து அந்த முள் கிரீடத்தை மலர் கிரீடமா மாத்தணும். அதுதான் நம்மளோட குறிக்கோள். இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் எத்தனையோ பேர் இங்க இருக்கீங்க. நமக்கான வேலை நம்ம ஜெயிக்கிறது இல்ல, நமக்கான மூத்தவர்கள் இத்தனை வருஷம் நம்ம கட்சிக்காக உழைச்சாங்கல்ல, மாவட்ட செயலாளர் இருக்கட்டும், நகர செயலர்கள், கிளை கழகம், ஒன்றியம், மகளிர் யாராக இருந்தாலும் இத்தனை வருஷம் நம்மளுக்காக உழைச்சிருக்காங்களே. இன்னைக்கு நமக்கான வலிமை, நமக்கான திறமை, நமக்கான வேகம் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. நமக்கு எந்த ஈகோ பொறாம நம்ம மேல வர்றது நமக்கு தேவையில்ல. நம்ம கட்சி ஜெயிக்கணும். அந்த தேரை இழுக்கிறதுக்கு இந்த இளைஞர் படை என் கூட இந்த ரோப்பை என் கூட பிடிச்சி நீங்க வரணும். அதே மாதிரி 234 தொகுதியிலுமே நம்ம வேலை பார்க்கணும். யாருக்கு என்ன பதவி கிடைச்சாலும் இன்னைக்கு நம்ம அந்நியாரோட சேர்ந்து இங்க இருக்க அனைத்து மாவட்ட செயலாளர்களுமே கோட்டைக்குள்ள போகணும். அதுதான் என்னோட முதல் லட்சியமாக இந்த நான் பதவி ஏற்று நான் பார்க்கிறேன். நான் ஜெயிக்கிறதோ நான் முன்னாடி வரதோ நான் பார்க்கல. அதுக்கான காலம் நேரம் வரும்போது நான் வருகிறேன். இனி உங்களுக்கான காலம் இது, உங்களுக்கான நேரம். உங்களே நான் கோட்டைக்கு அனுப்புறது தான் என்னோட வேலை. ஏன்னா இத்தனை வருஷம் கேப்டனுக்காக இந்த கட்சிக்காக எத்தனையோ சோதனைகள் தாண்டி எத்தனையோ வேதனைகள் தாண்டி இன்னைக்கு நீங்க இருக்கீங்கன்னா அந்த சோதனை வேதனைகள் எல்லாம் நாங்க மலர் பாதமாக அமைத்து உங்களுக்காக அனைத்து ஊருக்கும் அந்த பிரச்சாரம் செஞ்சு இங்க இருக்க இளைஞர்கள் கூட்டம்
நம்ம சேர்க்கணும். இன்னைக்கு எவ்வளோ பேர் வருவீங்க, தம்பி என் மேலே தோளில் கை போட்டு நீங்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும்னு கேட்பீங்க. நான் வந்து கொஞ்சம் வெக்கப்படுவேன். ஏன்னா வெக்கம்னா நான் உங்களுக்கு அது கொடுக்குற மரியாதை. நான் ஒரு சின்னவன், நீங்களாம் என்னோட பெரிய, உங்க மேலே தோளில் கை போட்டால் உங்களுக்கு கொடுக்குற மரியாதை அது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே கேப்டனுக்காக கட்சிக்குள்ளே வந்திருக்கீங்க. இன்னைக்கு நானும் இன்னைக்கு இந்த கட்சிக்குள்ளே வந்திருக்கேன்னா எங்க அப்பா நம்ம தலைவரோட கனவை நிறைவேற்றணும். நம்ம யாருக்குமே அரசியல் எதுக்காக வந்திருக்கோம்? நம்ம தலைவருக்காக வந்திருக்கிறோம். இனி இங்க இருக்கிறீங்க எல்லாருமே கேப்டனுக்காக. இனி விஜயபிரபாகர் தனியாக இந்த கட்சிக்குள்ள கூட்டம் வரணும். அதுக்கான வேலைகள் இளைஞர்கள் பட்டாளம் நம்ம எல்லாரும் வேலை செய்யணும். ஏன்னா அடுத்தடுத்து உருவாக்கணும். இன்னைக்கு நான் நடிகர் இல்லை, நான் டான்ஸ் ஆடல, ஃபைட் பண்ணல. இன்னைக்கு கூட்டம் பின்னாடி வர்றதுக்கு இன்னைக்கு கேப்டன் மகனாக, உங்களோட தம்பியாக இன்னைக்கு நான் வந்திருக்கேன். நிச்சயம் நான் எங்கேயும் பயந்து ஓடல. என்னோட 10 மடங்கு பெரிய ஆளுங்க வந்தா கூட நின்னு போராடுற வலிமை என்கிட்ட இருக்கு. நான் எதுவும் பெரிய துறையில எடுத்து நான் சாதிச்சது இல்லை. ஆனா நான் ஒவ்வொரு துறையிலுமே இது வரைக்கும் நான் வந்து ஜெயிச்சிருக்கேன்னா அதை பல ஜாம்பவங்களை தாண்டி நான் ஜெயிச்சு வந்திருக்கிறேன். அது இது வந்து உலக அளவிலோ இல்லை பத்திரிகை அளவில் பெரிய விஷயமா இல்லைனாலும் இன்னைக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல, இன்னைக்கு ஒரு PV சிந்து வச்சு ஒரு பேட்மிண்டன் காம்படிஷனாக இருக்கும்போது அன்னைக்கு நான் விஜயபிரபாகர் உள்ள போகும்போது இன்னைக்கு IPL எப்படி பல டீம்கள் அன்னைக்கு இருக்கிறனால அதே மாதிரி அன்னைக்கு பல ஓனர்கள் இருந்தாங்க. 2 வருஷத்துல கப்பை ஜெயிச்சோம் சென்னைக்கு. அதே மாதிரி ஒரு டாக் ஷோ நான் பண்றேன் அப்படின்னாலும் காலேஜ் படிக்கும்போது இன்னைக்கு இந்தியாவில் முதல் யாருன்னா விஜயபிரபாகர், உலகத்தில் இந்தியாவில் யாருன்னா விஜயபிரபாகர் கொண்டு வந்தேன். இன்னைக்கு அடுத்தது இப்போ கான்சர்ட் பண்றேன், மியூசிக் இண்டஸ்ட்ரி பண்றேன், இன்னைக்கு பாம்பேல போய் பல விஷயங்கள் நான் பண்றேன். அப்படின்னா என் தடத்தை, என் அடையாளத்தை நான் ஸ்ட்ராங்கா நான் பதிய வச்சிருக்கேன் ஒவ்வொரு இடத்துலையும். 2023 நான் பண்ண 50 சென்ட் ஷோ தான் மிகப்பெரிய ஷோ இந்தியாவில். அதுக்கு பிறகு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல ஷோ, அது நம்ம மக்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த இதில் நான் சொல்றேன். அதே மாதிரி இன்னைக்கு இந்த பதவி, இந்த அரசியல் மேடையில் இன்னைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் திமிர்ல சொல்றேன்னு நினைக்காதீங்க. எங்க தொண்டர்கள் தைரியத்தையும் கொந்தல் கொடுக்க நம்பிக்கையில சொல்றேன். கண்டிப்பாக தமிழ்நாடு அரசியல்ல ஒரு சின்ன டைனாமிக்ஸ் அப்படி திரும்ப போகுது. அதை நம்மளை நோக்கி வரப்போகுது. இன்னைக்கு எத்தனையோ புதிய கட்சிகள் வந்தாலும் இன்னைக்கு களத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். இன்னைக்கு நம்ம பண்றது ஏன் மக்களுக்கு பெருசா தெரியல அப்படின்னா இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் மீடியாவாயிருச்சு. இன்னைக்கு வர அரசியல் எல்லாமே டிஜிட்டல். உடனே போட்டோ எடுக்கணும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், உடனே போட்டோ, யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உடனே பண்றாங்க. நம்ம போன மீட்டிங்ல பேசினது தான். இன்னைக்கு நீங்க வர ஒவ்வொருத்தரும் வந்து என் கூட செல்ஃபி போட்டோ எடுக்க வரீங்க, எல்லாத்துக்குமே வரீங்க. உங்க போனை நான் பார்க்குறேன். நம்ம எல்லாரும் ஏழைகள் தான். ஆனால் இனி வருங்கால அரசியல் நம்மளோட வேகமா இருக்கும்போது நீங்க ஒரு அன்பு வேண்டுகோளா நான் சொல்றேன். எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல போன் வாங்குங்க. ஏன்னா நம்ம எளிமையான சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து யூடியூப்ல வந்து யாரோ தப்பா பேசுறாங்கன்னா உடனே போய் பதிவு போடணும். அதுக்கு நம்ம கையில ஒரு நல்ல போன், யூடியூப்ல நம்ம இருக்கணும், ஃபேஸ்புக்ல இருக்கணும், இன்ஸ்டாகிராம்ல இருக்கணும், எல்லாத்துலயும் இருந்தாலும் நம்ம பதிவு போட முடியும். அது இம்மிடியட்டா நீங்க செய்யணும். இன்னைக்கு வந்து வெறும் 1% ஓட்டு, 1/2% கீழே எத்தனையோ பேர் தவறா பேசுறாங்க. யானை நடக்க தான் காட்டுக்கே வழின்னு சொல்லுவாங்க. இந்த செயற்குழு பொதுக்குழு பிறகு நம்ம நடக்க கடலூர் மாநாடு நம்ம வழியே காட்டுவோம். நம்ம வலிமை என்னன்னு அந்த மாநாட்டில் காமிப்போம். ஏதோ வந்தேன் போன மேடையில பேசணும் மட்டும் யாரும் நினைக்காதீங்க. நிச்சயமா நம்ம செய்யணும். செய்ய முடியுமா? ஏன்னா நீங்க ஆசைப்பட்டதுங்க. ஆனால் நான் இன்னைக்கு வந்து இளைஞரணி செயலாளர் நான் நிக்கிறேன். இன்னைக்கு நான் ஆசைப்படுறேன், நீங்க நிறைவேற்றணும்ல. நம்ம கண்ணாடி மாதிரி ஏங்கினா தானே கரெக்ட். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் முன்னாடி வந்துட்டேன். நான் ஆசைப்படுறேன் என்ன? நான் யாரு? நம்ம கேப்டன். நம்ம கேப்டனா யாரு? நம்ம கட்சினா நம்ம தொண்டர்கள். எது ஆசை என்ன? நம்ம கட்சி ஜெயிச்சு கோட்டைக்குள்ள போகணும். வெறும் இன்னைக்கு மேடையில பேசினா மட்டும் பத்தாது. ஈகோ, பொறாம, நீ பெரியவன் நான் பெரியவன் எல்லாம் தூக்கி போடுங்க. கேப்டன் நம்ம எல்லாருக்குமே சொல்லியிருக்கார், மல்லாக்கு படுத்து எச்சி தூப்புனா எச்சி நம்ம மேலதான் வந்து விழுன்ட்டு.
ஆனா இந்த 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 ஈகோ பரம்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே சண்டை, போருக்கு போய் சண்டை போடுவோம், எதிர்கட்சிகள் முன்னாடி நம்ம சண்டை போடுவோம், நிச்சயமாக நம்ம செய்ய முடியும். எல்லாரும் சொல்ற மாதிரி கிளை கழகத்திலிருந்து நீங்க எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஒவ்வொரு தொண்டர்கள் வீட்டுக்கும் நான் வந்து பார்க்க நான் தயாரா இருக்கிறேன். இன்னும் ஒரு வருஷம் தான், பாஸ்ட விட்டுருங்க, பிரசன்ட் ஃபியூச்சரை பாருங்க. இத்தனை வருஷம் நம்ம கட்சிக்காக உழைச்சோம், சந்தோஷம். இனி வருங்காலத்தில் நம்ம கட்சிக்காக என்ன செய்ய போகிறோம் அதை பார்ப்போம். இந்த ஒரு வருஷம் எல்லாத்தையுமே மறந்து புது ரத்தம் பாய்ச்சதுன்னு சொல்றாங்க தேமுதிகக்கு. அந்த டயாலிசிஸ் பண்ண மாதிரி புது ரத்தம் உங்க எல்லாருக்குள்ளேயும் இருந்துச்சுன்னா அதே மாதிரி நம்ம கட்சி நீங்க எல்லாமே மறந்துருங்க. ஒரு செகண்ட் கண்ணை மூடி எல்லாம் மறந்துருங்க. 2005 மதுரையில் நம்ம கட்சி எப்போ ஆரம்பிக்கப்பட்டதோ அதே மாதிரி 2025 செயற்குழு பொதுக்குழு இது ஒரு ஆரம்பமா நீங்க நினைச்சு பாருங்க. நிச்சயம் 2027 நமக்கான வெற்றி கிடைக்கும். இன்னைக்கு எல்லா யூடியூப்லயுமே எதுக்கு எந்த கட்சி பத்தியும் பேசாம தேமுதிக மட்டும் இந்த கேப்டன் கப் இருக்க அந்த கட்சி இல்ல கட்சி இல்ல கட்சி இல்ல ஏன் சொல்றாங்க? ஏன் மத்த கட்சி பத்தி பேசலாம்ல, ஏன் தேமுதிக பத்தி? பயம். அந்த பயம் இருக்கிறதுனால தான் நம்ம கட்சியை பத்தி எல்லாம் இன்னும் பேசிட்டு இருக்காங்க. அவன் என்னப்பா அந்த பையன் வரமாட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க. நீ வரமாட்டேன்னு சொல்ல நான் வந்துட்டே தான் இருப்பேன். ஏன்னா கேப்டன் என்றாலே எதிர்நீச்சல் போட்டு வந்தவர் கேப்டன். நான் கேப்டன் ஒன்னும் 30 வயசுல மேலே நான் பார்க்கல, பிறந்த குழந்தையில இருந்து நான் கேப்டனை பார்த்துட்டு இருக்கேன். தினமும் கேப்டன் எப்படியோ அப்படிதான். அதனால எல்லாரும் தைரியமா இருங்க. நமக்கான காலம் ரெடி ஆயிட்டு இருக்கு. எதுக்கும் பயப்படாதீங்க. உங்க கூட தம்பியாக நான் நிக்க தயாரா இருக்கிறேன். நான் வேற எந்த அரசியலும் பேச விரும்பல, நான் நிறைய பேச பார்த்தேன். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம தொண்டர்கள் நம்ம கட்சி இதுக்காக மட்டும்தான். இனி வர மேடை பேச்சுகள் எல்லாமே இந்த இதுவரைக்கும் பேசினது வேற, இனிமேல் நீங்க வேற விஜயபிரபாரை பாப்பீங்க. இவ்வளவு வருஷம் சத்திரியத்தனம் இருந்தது. ஏன் இதை சொல்றேன்னா, டிசம்பர் 28 கேப்டன் மறையும் போது எனக்கு ஆழ மனசுல எனக்கு ஒன்று தோணுச்சு. இவ்வளோ வருஷம் கேப்டன் கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்றார். இன்னைக்கு அனைத்து எதிர்கட்சியும் அன்னைக்கு கேப்டன்ல வந்து வணங்குனாங்க தெய்வம் போல. இந்த போர் எதுக்கு? கடைசியில இதெல்லாம் என்ன ஒரு டிராமா மாதிரி இருக்கு. இவ்வளோ நாள் நம்ம எல்லாம் சத்திரியனா இருந்தோம். இனி இங்க இந்த இளைஞர் பட்டாளத்துக்கு நான் ஒன்று சொல்றேன், கொஞ்சம் சாணக்கியத்தனத்தோட நம்ம செயல்படுவோம். வேகம், விவேகம், வெறி, உத்வேகம் எல்லாமே நம்மளுக்கு வேணும். ஆனா இனி ஒரு படி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி 100 முறை யோசிச்சு நீ ஒரு படி எடுத்து வைக்கணும். ஆனா அந்த ஒரு படி எடுத்து வச்சா அந்த படியை பின்னாடி வைக்க கூடாது, முன்னாடி நோக்கி தான் போயிட்டு இருக்கணும். நான் வேகமா பேசவும் தயார். ஆனா இந்நேரம் நம்ம வேகம் வேணா, விவேகம் தான் நம்மளுக்கு வேணும். அதைத்தான் நான் சொல்றேன். நம்ம கட்சி ஜெயிக்கணும், நீங்க கோட்டைக்குள்ள போகணும், அதை பார்த்து வானத்திலிருந்து கேப்டன் சந்தோஷப்படணும். அதுதான் நம்மளுக்கு வேணும். நிச்சயமா அது நம்மள செய்ய முடியும். கேப்டன் சொல்ற மாதிரி முடியாது என்பது முட்டாளுக்கு சொந்தமானது, முடியும் என்பதுதான் அறிவாளிக்கு சொந்தமானது. சில பேர் சொன்னாங்க தம்பி வேஷ்டி ஷர்ட்டை போட்டு இன்னைக்கு வரணும்ட்டு. முதல்ல அரசியல்ல பேண்ட் ஷர்ட் போட்டதே நான் தான். அதுக்கு பிறகுதான் அண்ணாமலை அண்ணன் இருக்கட்டும், சீமான் அண்ணன் இருக்கட்டும், இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின்ல இருந்து விஜயா இருக்கும், எல்லாருமே இன்னைக்கு இதுதான் பேண்ட் ஷர்ட் தான். அதனால லுக்க விட்டுருங்க, உள்ளத்தை பாருங்க. மக்களுக்காக சேவையை நம்ம செய்வோம். என்னைக்கு கரை வேஷ்டி போடணும்னு கேப்டன் எனக்கு சொல்லுவார், அன்னைக்கு நான் போடுறேன். இன்னைக்கு நம்மளோட வேகம் நடையில இருக்கணும். நிச்சயமாக அந்நியார் சொன்ன மாதிரி 234 தொகுதியிலும் சுற்றுப்பயணம் செய்ய நான் தயாரா இருக்கிறேன். அவங்க ஆணைக்கு எனக்கட்டும், நான் என்னைக்கு சொன்னாலும் நான் ரெடி. அதே மாதிரி கடலூர் மாவட்டத்தில் மாநாடு நடத்துறாங்க. ஒரு சின்ன எனக்கு ஒரு பேசும்போது சின்ன ஞாபகம் வந்துச்சு. முதல்ல நான் வந்து ஒரு 2 வயசு 3 வயசு பையனா இருக்கும்போது கேப்டன் கடலூர் மாவட்டத்துக்குள்ள போறாரு. அப்போ கேப்டன் வந்து வேற வண்டியில மாறி போகும்போது என்னைய மட்டும் அவர் வண்டியில உட்கார வச்சு என்னை அமுச்சு விட்டார். கேப்டன் வண்டி வரும்போது மொத்த கூட்டமே சுத்திட்டாங்க. அந்த வண்டியை சுத்திட்டு அப்ப சிவக்கொழுந்து அண்ணன் தான் வந்து எட்டி பாக்குறாரு. அந்த சுருட்ட முடி இன்னொரு ஞாபகம் இருக்கு. அவர் வந்து எட்டி பார்த்து, தம்பி நீங்களா? தம்பி தான் இருக்காரு தலைவர், நம்ம
போயிட்டாரு முன்னாடி வண்டியிலன்ட்டு. எப்படி அன்னைக்கு நான் சின்ன பையனா அந்த கூட்டத்தை நான் பார்த்து வேந்து பார்த்தேன். அது இன்னுமே ஆழ மனசுல அந்த டாடா எஸ்டேட் கார் அந்த லெஃப்ட்ல இப்படி சைன் போகும்போது கூட்டம் வண்டி மேல வந்து விழுந்ததோ, அதே போல் வரும் ஜனவரி 9 நம் அந்நியார் வர வாகனத்தில் குலுங்க கூட்டம் நிறையணும். அதுக்கான வேலை நம்ம பார்க்கணும். எவெல்லாம் இந்த கட்சி முடிஞ்சது 1% 2%, அன்னைக்கு 10% தமிழ்நாடு 10% மக்கள் அன்னைக்கு கடலூர்ல கூடணும். அதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும். அதனால இன்னைக்கு என்னோட பதவி ஏற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு விஷயம், நான் அடுத்த மேடையில் அம்மாட்ட கலந்து நான் பேசுகிறேன். இப்போ நான் சொன்ன அதிக பிரசங்கித்தனமாக இருக்கும், அதனால் நான் இப்போ நான் சொல்லலை. அதனால் வரவேற்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. தருமபுரி மாவட்டம் சேர்ந்த மாவட்ட செயலாளர் குமாரன, விஜய் சங்கர் அண்ணன், அனைத்து தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும், மேடையில் வீட்டுக்கும் தலைமை கலைஞர் நிர்வாகிகளுக்கும், அண்ணன் பாரசாதி அண்ணன் அவர்களுக்கும், நான் கீழே இருந்தால் சிரிச்சுட்டே இருந்தார் அப்பப்போ இது பண்ணிட்டு இருந்தார், அவருக்கும் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இனி டிஎம்டிகே 2.0 ஸ்டார்ட். ரெடியா இருங்க. நான் ரெடி, நீங்க ரெடியா? ரெடி. கேப்டன் கேட்கணும். ரெடி. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நீ ஒன்றியம் தானே நீ எல்லா வேலை கிடக்குப்பா. இன்னும் 9 பேர் பேசணும். சாரி, தலைமை பொதுக்குழுன்னு எப்படி